நள்ளிரவில் திருடன் ஒருவன் ஒரு வீட்டின் பூட்டை உடைத்து சத்தமில்லாமல் உள்ளே நுழைகிறான். அவன் ஒவ்வொரு அறையாக பார்க்கிறான், யாருமே இல்லை. இறுதியாக வெளிப்புறமாக தாளிடப்பட்டிருந்த ஒரு அறையின் கதவை திறந்து சுவிட்சை போடுகிறான். அவன் கண்முன்னே 3 உடல்கள் இரத்த வெள்ளத்தை கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைகிறான். அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிவிடுகிறான். வீட்டின் பிரதான கதவு லேசாக திறந்திருக்கிறது. அதை கவனித்த பக்கத்து வீட்டுக்காரர் சந்தேகத்துடன் உள்ளே எட்டி பார்க்கிறார். கொலை நடந்த அறையின் வாசலிலிருந்து தெரியும் கோரமான காட்சியை கண்டதும் அவர் உடல் நடுங்க பதற்றத்துடன் காவல்துறைக்கு போன் செய்கிறார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இங்க பக்கத்து வீட்டில் 3 கொலை நடந்திருக்கு சார், சீக்கிரம் வாங்க. கொலை நடந்த வீடு காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்ஸ்பெக்டர் விக்ரம் கைகளுக்கு கிளவுஸ் அணிந்தபடி கொலை நடந்த அறையை ஆய்வு செய்கிறார். பீரோ திறக்கப்பட்டு துணிகள் சிதறி கிடக்கின்றன. ஆனால் கான்ஸ்டபிள் ரவி உறுதியாக சொல்கிறார், நகை பணம் எதுவுமே திருடு போகவில்லை. இது விக்ரமிற்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. திருட வந்தவன் எதுக்கு எதையும் எடுக்காம போகணும்? இது வெறும் திருட்டுக்காக நடந்த கொலை மாதிரி தெரியலையே என தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார்.